எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சமூக வலைத்தளத்தில் வந்துட்டு 2 மாசத்துல கணவரை பிரிந்தார் பிரியங்கா அப்படின்ட்டு ஒரு செய்திகள் பார்த்தேன். என்னடா இது இப்படி போட்டு வச்சிருக்காங்களே, அப்படி என்னடா இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா அதுக்கப்புறமா தான் தெரியுது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பிரியங்கா வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக தான் இருக்காங்க. அவங்களுடைய கல்யாணத்தப்ப கூட வந்துட்டு நிறைய பேர் பிரியங்காவை பிடிக்காதவங்க அவங்களுக்கு எதிர்மறையான விமர்சனங்களை கொடுத்து வந்திருந்தாங்க. பட் அதை பற்றி பிரியங்கா எதுவுமே கவலையப்படாமல் தன்னுடைய 2வது மேட்ச் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக தான் இருந்து வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான புகைப்படங்கள்லாம் கூட வெளியிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ எதுக்காக எல்லாமே இப்படி வந்துட்டு வீடியோ போட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸோ சாட்சி இருக்கார்ல, அதாவது பிரியங்காவுடைய கணவர் சாட்சி அவர் இருக்கார்ல, ஸோ அவர் தான் காரணமே. அவர் வந்துட்டு அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இவரும் பிரியங்காவும் எடுத்துக்கிட்ட ஒரு போஸ்ட்டை போட்டு அது கேப்ஷனாக என்ன கொடுத்துருக்காரு, ஹோ மை டியர் பிரியங்கா தேஷ்பாண்டே சாட்சி எப்போ வருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ டெஃபினட்டாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு 2-3 வாரமாக பிரிஞ்சு தான் இருக்காங்கன்னு தெரியுது. பட் ஆனால் அவர் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் கனடாவில் இருக்கார். ஸோ பிரியங்கா வந்துட்டு இந்தியாவில் இருக்காங்க சில வேலைகள் விஷயமா. ஸோ அதுக்காக மறுபடியும் வந்திருப்பாங்க போல். ஸோ அதனால் வந்துட்டு அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணி புதுசாக கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ வைஃப் வந்து தான் கூட இல்லைன்றதை ஃபீல் பண்ணி எப்போ வருவீங்க பிரியங்கா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டிருக்காரு. இதை பிடிச்சிக்கிட்டு நம்ம பசங்க வந்துட்டு 2 மாதத்தில் வந்துட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொருளியை கிளப்பி விட்டாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ பிரியங்கா வேலை விஷயமா இங்கே வந்திருக்காங்க. அவர் அங்கே லண்டனில் தனியாக இருக்க காரணத்தினால, கனடாவில் தனியாக இருக்க காரணத்தினால அப்படி ஒரு போஸ்ட்டை தன்னுடைய அன்பை வந்துட்டு போஸ்ட் மூலமாக வெளிப்படுத்திருக்காரு. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.